ஸோ இங்க என்ன நடக்குது அப்படின்னா, ஆக்சுவலா வந்து ஒரு கோடிங் குடுத்துடுறாங்க. கோடிங்லேருந்து நம்ம என்ன பண்ண போறோம், கோடிங் டிஃபைன் குடுத்துருவாங்க. இது 2மே கிவன் தட். இல்லைனாலும் நம்ம ஈயோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது இப்ப தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். சம்டைம்ஸ் ஈயோட வேல்யூ குடுத்துருவாங்க. அதாவது ஈ ஆஃப் பி யோட வேல்யூ. சப்போஸ் இது 2 இது 5னா இங்க 5 எலிமெண்ட்ஸ் வர மாரி குடுத்துருவாங்க. சம்டைம்ஸ் குடுக்க மாட்டாங்க. குடுக்கலைன்னா நம்ம இந்த 2 வேல்யூ வச்சு மீதி 3 வேல்யூ கண்டுபிடிக்கிற ப்ராசஸ இப்ப போட்டு காட்டுனேன். அப்ப ஈயோட வேல்யூ நமக்கு கண்டுபிடிக்க தெரியும். கோடிங்கோட வேல்யூ நம்மளுக்கு குடுத்துருவாங்க. ஓகேங்களா? இதிலிருந்து நம்மளுக்கு என்ன வேணும்? அசோசியேட் வித் வின்னா இந்த வேல்யூஸும் இந்த வேல்யூஸும் இந்த ஈயோட வேல்யூஸ் இங்க அசோசியேட் வித் வி இங்க சம் வேல்யூஸ் வரும். அப்ப இந்த வேல்யூஸும் இந்த வேல்யூஸும் மெர்ஜ் பண்ணிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? கோடிங்கோட ஃபங்க்ஷன் வந்து டிட்டர்மைன் த கோடிங் தானே. அப்ப டிட்டர்மினிங்கோட கோடிங் வந்து நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணுவோம். அசோசியேட் வித்னா இங்க ஒரு கோடிங் இருக்கும். இப்போ இந்த பி பவரோட கோடிங் இங்க ஒன்று இருக்கும். அப்ப இந்த 2 கோடிங் வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது மீனிங் என்னன்னா ப்ரீவியஸ் ப்ராப்ளம் பார்த்தோம். ப்ரீவியஸ் ப்ராப்ளம் என்னன்னா P2 டு P5 ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? P2 டு P5. பட் இங்க என்ன நடக்குதுன்னா P5 டு P2 எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதான் இங்க சொல்லிக்கிறாங்க. n வந்து இங்க வந்துருது, m வந்து இங்க வந்துருது. அப்ப கோடிங்னா சம் 1 வந்து இன்வெர்ஸ் மேப்பிங் மாதிரி. இது இன்வெர்ஸ் மேப்பிங் மாதிரி. அப்ப எந்த கோடிங் வந்து நம்ம எடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோங்கிற கான்செப்ட் இங்க இருக்குது. அதை தான் நம்ம ரன் பண்ண போறோம். ஸோ அது எப்படி ஓகே ப்ராசஸ் வருது அப்படிங்கிற வேல்யூ தான் இங்க போட்டுக்கிறாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் p பவர் nனா 2 பவர் m எலிமெண்ட்ஸ் இருக்கும். அப்போ 2 பவர் m எலிமெண்ட்ஸ் இருக்கும். 2 பவர் n கோட் வேர்ட்ஸ் இங்க இருக்கும். p பவர் n இருக்கும். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். n இஸ் லெஸ் தென் n அப்படின்னா இது 2 பவர் m கோட் வேர்ட்ஸ்க்கு கரஸ்பாண்டிங்கா இதனோட கோட் வேர்ட்ஸ் வந்து இங்க இருக்கும். 2 பவர் m கோட் வேர்ட்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா n வந்தா மீதி எலிமெண்ட் மீதி இருக்கலாம். மீதி வந்து ஏன்னா n வந்து கிரேட்டர் தென் வேல்யூ தானே, மீதி எலிமெண்ட் இருக்கும். பட் 2 பவர் n எலிமெண்ட்ஸ் இருக்கும். அவன் அதை தான் சொல்லிக்கிறான். 2 பவர் m கோட் வேர்ட்ஸ் இன் p பவர் n ல இருக்கும். கரெக்ட்டுங்களா? அப்ப இது என்ன பண்ண வேணும் அப்படின்னா அதை அரேஞ்ச் பண்ண சொல்றோம். ஃபர்ஸ்ட் வந்து லிஸ்ட் அவுட் பண்ண சொல்றோம். அந்த லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு அந்த EH என்னென்ன வேல்யூஸ் இருக்குதோ அந்த வேல்யூஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ண சொல்றோம். அந்த லிஸ்ட் அவுட் பண்ண வேர்டை வந்து இந்த மாதிரி ஆர்டர் வைஸ் எழுத சொல்லிட்டோம். இந்த மாதிரி ஆர்டர் வைஸ் எழுத சொல்லிட்டு நல்லா பாத்தீங்க, இந்த மாதிரி ஆர்டர் வைஸ் எழுத சொல்லிட்டு இங்க அசோசியேட் வித் ஈன்னு சொல்லிக்கிறான்ல, இந்த சம் வேர்ட்ஸ் வந்து இவன் கலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் இவன் கொடுத்துருப்பான். சம் கலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து இவன் கொடுத்துருப்பான். அப்ப இந்த வேர்டுக்கும் இங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கிறீங்களா, இந்த வேர்டுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கேமிங் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அதாவது மினிமம் டிஸ்டன்ஸ். கேமிங் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சு அதுக்கு மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்ப எத்தனை டைம் கண்டுபிடிக்கணும்? இங்க எத்தனை வேல்யூ இருக்குதோ, நல்லா பார்த்தீங்கன்னா இங்க எத்தனை வேல்யூ இருக்குதோ அந்த ஒரு வேல்யூ வச்சுட்டு எங்க இந்த அசோசியேட் வித் ஈன்னு கொடுத்துக்கிறான்ல, இந்த ஒரு வேல்யூ வச்சுட்டு அத்தனை வேல்யூ கண்டுபிடிக்கணும். சப்போஸ் 5 வேல்யூ இருக்குதுன்னா 5 வேல்யூ கேமிங் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சு அதுல எது மினிமம் வேல்யூ அதை எடுக்க போறோம். சரிங்களா? அதுல எது மினிமம் வேல்யூ அதை எடுக்கணும். சப்போஸ் ரிப்பீட்டட் மினிமம் வேல்யூ இருந்துச்சுன்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன். 2, 2, 3, 5 வந்ததுன்னா ரிப்பீட்டட் 3 வேல்யூஸ் வந்ததுன்னா நம்ம எது எடுக்கணும்? க்ளோசஸ்ட் டு த y வேல்யூ. அதாவது இந்த x1க்கு யார் க்ளோசஸ்ட் இருக்கிறானோ அவனை தான் நம்ம எடுக்கணும். சரிங்களா? இது ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் டெமன்ஸ்ட்ரேஷன்ல நான் சொல்லிட்டேன். ஸோ அந்த எக்ஸ் வேல்யூஸ் செலக்ட் பண்ற பேர் தான் வந்து எக்ஸ் பவர் எஸ். ஓகேங்களா? அந்த வேர்டு தான் க்ளோசஸ்ட் டுன்னு சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? அந்த வேர்டுல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? லெஃப்ட் கோசெட் மட்டும் எடுக்க போறோம், ரைட் கோசெட் எடுக்க மாட்டோம். சரிங்களா? ஏன்னா இதை நம்ம என்ன பண்ண போறோம்? P2 to P5 அப்படிங்கிற பிரச்சனை கிடையாது. P5 to P2ங்கிறது நம்மளுக்கு. சரிங்களா? இது வந்து நம்ம டைரக்டா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் வச்சு நம்ம போட்டோம். சரிங்களா? இந்த வேர்டு வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் வச்சு போட்டோம். பட் இந்த வேர்டு வந்து என்ன பண்ண போறோம்? ரெண்டுக்குள்ள மீனிங் பாத்துங்க. இது ஜஸ்ட் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணா போதும். எப்படி E of P equal to எப்படி போட்டீங்க? B1 B2 x1 x2 x3 வச்சுட்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் வச்சு இந்த ஃபார்மேட் போட்டீங்க. பட் இந்த ஃபார்மேட் என்ன பண்ண போறீங்க? கேமிங் டிஸ்டன்ஸும் வித் மினிமம் டிஸ்டன்ஸும் கண்டுபிடிக்கிறீங்க. கண்டுபிடிச்சிட்டு வெயிட் எது மினிமம் பார்த்துட்டு அதுல வந்து என்ன எடுக்கிறீங்க? அந்தனோட வேல்யூஸ் தான் வந்து க்ளோசஸ்ட் டு மேபி ரிப்பீட்டடா வரலாம். ரிப்பீட்டடா வரலைன்னா பிரச்சனை கிடையாது. அந்த வெயிட் வந்து ரிப்பீட்டடா வரலைன்னா பிரச்சனை கிடையாது. வந்துச்சுன்னா எது க்ளோஸ் டு அந்த கரஸ்பாண்டிங் அசோசியேட்டிவ் வித் இருக்குதோ அதனோட வேல்யூஸ் எடுத்துட்டு அதுல ஃபர்ஸ்ட் 2 வேல்யூ, ஏன்னா மொத்தம் 5ல மேபி இந்த ஃபார்மேட் இருக்குது 0 1 1 0 0ன்னு இருக்குதுன்னா ஃபர்ஸ்ட் 2 வேல்யூ கன்சிடர் பண்ண போதும், மீதி இருக்கிற வேல்யூ எலிமினேட் பண்ணுங்க. இது ஆல்ரெடி நம்ம கோட்லயே போட்டோம். அதே கான்செப்ட் தான். பட் நம்ம எதை செலக்ட் பண்றது இம்பார்ட்டன்ட். அந்த செலக்ட் பண்ணது இவ்வளவு ஒர்க் போடுது. சரிங்களா? அதுதான் வந்து இங்க சொல்லிட்டாங்க. கோடிங் ஆஃப் E of T வந்து கரஸ்பாண்டிங் B. அந்த Bங்கிற வேல்யூ தான் நம்ம இதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போறோம். சரியாமா? இதுதான் லைக்லிஹுட் டு மேக்ஸிமம் லைக்லிஹுட்டோட தியரி கான்செப்ட். தியரி பார்த்தா அப்படிதான் இருக்கும். நீங்க ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பாத்தீங்கன்னா ஓகே இவ்வளவுதான்ங்கிற மாதிரி இருக்கும்.